சோரியாசிஸ், எக்ஸிமா, அலர்ஜி, படர்தாமரை இது கொஞ்சம் பேருக்கு பரம்பரையா வரும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலியமா வரும். இத முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத நல்ல தீர்வு கொடுக்கிற ஒரு ரெமடிய இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். நிறைய பேரை கஷ்டப்படுத்துற பயப்படுற வியாதினா சொரியாசிஸ். இது சாதாரணமா முழங்கால், முழங்கை, முதுகு பகுதி, கழுத்துல அதிகமா இருக்குது. சோரியாசிஸ்க்கு எந்தவித மருந்தும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில ஹோம் ரெமெடிஸ் மூலியமா சோரியாசிஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சரும வியாதிக்கு திவ்ய ஔஷதமா இருக்கிறது இந்த வேப்பிலை. யாரெல்லாம் பகல் நேரத்துல வேப்ப மரத்துக்கு அடியில இருக்காங்களோ அவங்களோட ஆயுட்காலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு மருத்துவம் இருக்கிறது இந்த வேப்பிலை. இந்த வேப்பிலையால நிறைய ரகமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். வேப்பிலையில ஃபேட்டி ஆசிட்ஸ், லிமனாய்ட்ஸ், விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இது நிறைய விதமான ஸ்கின் பிரச்சனைகளை சரி பண்ணுது. இந்த மாதிரி கொஞ்சமா வேப்பிலைய எடுத்துட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இத சின்ன உரல்ல போட்டு இந்த மாதிரி இடிச்சு பேஸ்டா பண்ணிக்கோங்க. வேப்பிலையில நீர்ச்சத்து அதிகமா தான் இருக்குது. அதனால நீங்க அதிக தண்ணி ஊத்த வேண்டாம். ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணிய ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு வச்ச வேப்பிலை பேஸ்ட ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல்ல எடுத்துக்கோங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற ஜெல்லை விட நீங்க ஃப்ரெஷ்ஷான கற்றாழைய பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழையில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல காயம் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஜெல்ல அப்ளை பண்ணீங்கன்னா அதனால வர ரேஷஸ், எரிச்சலோ வலியோ குறையுது. சரும நோய்களை குறைக்கிறதுக்கு ஆலுவேரா முதல் இடத்துல இருக்குது. ஆலுவேரா ஜெல்ல நம்ம சருமத்துக்கு மேல நேரடியாவே பயன்படுத்தலாம். இதனால நம்ம ஸ்கின் நல்லா பிரகாசமா மாறுது. கற்றாழையில ஆஸ்ட்ரஜன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் இருக்குது. இந்த குணங்கள் இருக்கிறதால கரும்புள்ளிகள், கருந்திட்டுகளை குணப்படுத்துறதுக்கு அற்புதமா பயன்படுது. இந்த மாதிரி கட் பண்ண ஆலுவேரா ஜெல்ல 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த பேஸ்ட்ல சேர்த்துருங்க. அடுத்து மூணாவது பொருளா பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை பூஜையில பயன்படுத்துவாங்கன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்பூரம் நிறைய ரகமான நோய்களுக்கு அற்புதமா பயன்படுது. இந்த கற்பூரத்தை நைஸ் பவுடரா நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த இடிச்ச பவுடரை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வேப்பிலை பேஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை சேர்த்துக்கணும். மஞ்சளை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குதோ, அதாவது படர்தாமரை, எக்ஸிமா, அதே மாதிரி சோரியாசிஸ் இருக்கிற இடத்துல இந்த வேப்பிலை பேஸ்ட 10 மாதிரி போடுங்க. வீடியோல இப்ப பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல அலர்ஜி இருக்குதோ அந்த இடம் முழுவதுமா கவர் ஆகுற மாதிரி அப்படியே ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறமா குளிர்ச்சியான தண்ணிய வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே உங்களோட சரும வியாதிகள் மாயமா மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி தீராத ஸ்கின் அலர்ஜிஸ் வியாதிகள் இருந்தாலும் சரி, அது குறைய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, டவல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிற டவல்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஹார்டான டவல்ஸ் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட சரும வியாதிகள் இன்னும் அதிகமாகும். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, ரொம்ப நாட்களா நம்மள கஷ்டப்படுத்துற ஸ்கின் அலர்ஜிஸ் பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான ரெமடிய தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி. இதை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குன்னா பைசா செலவில்லாம சிம்பிள் ரெமடிய வச்சு வியாதிகளை சரி பண்ண முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it bye.